1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதுமில்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாரிடத்துல அவர்கள் இவரிடத்தில் எழுப்பினதான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லும்படியாக, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடலாமா என்கிறதான ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அந்த கேள்விக்கு ஒவ்வொரு பதிலாக அவர் சொல்லி வருகிறார். அப்படி சொல்லி வரும் பொழுது 8ஆம் அதிகாரத்துல முக்கியமாக நாம் இந்த வசனத்தை சொன்னோம். எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடி பாருங்கள். அப்ப எனக்கு இருக்கக்கூடிய உரிமை பலவீனமாயிருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு இடையூறாக இடரலாக இருக்கக்கூடாது என்பதை சொல்லிட்டு அந்த அதிகாரத்தின் இறுதியில நான் இடரல் உண்டாக்கக்கூடிய சூழல் வறுமையானால் அந்த சூழலை தவிர்த்து விடுவேன் என்பதை சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் 9ஆம் அதிகாரம் முழுவதிலும் இதை தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறேன் என்பதை அவர் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதுமே போதனை செய்யும் பொழுது அதை வெறுமனே ஒரு பிரின்சிபல் வைஸா இருக்கக்கூடிய போதனையாக மாத்திரம் சொல்லாம, ஒரு அப்டிராக்டா கொடுத்துட்டு போகாம, அதற்கான ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸ் தன்னுடைய வாழ்விலே இருப்பதை எடுத்து சொல்லி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்கிறதான ஒரு அறைகூவலையும் விடுவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வழக்கம். அதைத்தான் அவர் 9ஆம் அதிகாரத்துல சொல்றார். இந்த 9ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன, தனக்கு இருக்கக்கூடிய தான் ஊழியம் செய்கிறதுனாலே தனக்கு இருக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை அவர் சொல்லி வருகிறார். அதை நம்ம கடந்த வாரம் தியானித்தோம். அப்படி பலாபலன்கள் எனக்கு இருந்தும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை நான் பயன்படுத்துகிறதை தவிர்க்கிறேன். அதை ஏன் தவிர்க்கிறேன் என்பதற்கான காரணத்தை இப்போ நாம இன்றைக்கு பார்த்துதான வேத பகுதியிலிருந்து நாம் என்ன செய்ய போறோம், கண்டுபிடிச்சு அதை தியானிக்க போகிறோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு கீவேர்டாக ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கணும்னு சொன்னா 23வது வசனத்துல அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன், எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நான் முற்றிலுமாக பயன்படுத்தாமல் அதை நான் விட்டு விடுகிறதற்கு காரணம் என்ன? இங்கே ஒரு காரணத்தை சொல்றாரு, சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். கடந்த வாரம் சொன்னேன், சுவிசேஷத்தினால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு பிழைப்பு இருக்கிறது.
என்பதை அவர் சொன்னார். இந்த வாரத்துல இந்த சுவிசேஷத்தில் எனக்கு என்ன வேணும்? ஒரு பங்கு வேணும். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வாஞ்சை, இதுதான் என்னுடைய ஆவல். இதை நிறைவேற்றுகிறதற்காகவே நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத சொல்றார். இதை அவர் எவ்விதமாக கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா 15வது 16வது வசனத்துல ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா அவர் சொல்றாரு. சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல விழுந்த கடமையா இருக்கிறது. 16வது வசனம் பின்பகுதி சொல்லுது பாருங்க. சுவிசேஷத்தை நான் அறிவிக்காமல் போனால் எனக்கு ஐயோ, அது என் மேல விழுந்த கடமை. நான் கடனாளியா இருக்கிறேன். எனக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா, சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல விழுந்த பொறுப்பு, என்னுடைய கடமை. உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பை குறித்து. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் அழைப்பு குறித்து சொல்லி இருக்கிறது. நம்ம அந்த பகுதியை பார்க்க வேண்டாம். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நாவினால, தன்னுடைய வாயினால, அதே அப்போஸ்தலர் நடபடிகள்ல 26ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் கர்த்தர் தன்னோடு பேசின விஷயங்களை அவர் இங்கே ஒரு அரசனுக்கு முன்பதாக எடுத்து சொல்றார். அதை நம்ம கவனிச்சோன்னு சொன்னா அங்கே அவருக்கு இருக்கிற கடமை என்னங்கிறத நாம இங்கே அவர் வார்த்தைகள்ல நம்ம கேட்கறது நல்லா இருக்கும். 16வது வசனத்தை சொல்றாரு, இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகள் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் உன்னை என்ன ஆக்க விரும்புகிறேன்? ஊழியக்காரனா, சாட்சியா ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனம். அப்போ உனக்கு நான் கொடுத்த இந்த தரிசனத்திற்கு நோக்கம் என்னன்னு கேட்டா, இவைகளை குறித்து நீ சாட்சி சொல்லக்கூடிய, இவைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனாய் நான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த ஏற்பாட்டின் நிமித்தமே உனக்கு இந்த தரிசனத்தை தந்திருக்கிறேன். அடுத்த வசனம், உன் சுய ஜனத்தாரினிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரினிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி, உன்னை நான் விடுதலையாக்குவேன். ஏன் விடுதலையாக்கணும்னா, இவன் எடுத்துட்டு போற செய்தி அப்படிப்பட்டது. இவன் எடுத்துட்டு போற செய்தி விடுதலையாக்கினாலும் இவன் எடுத்துக்கொண்டு செல்லுகிற செய்திக்கு விரோதங்கள் வரும். அந்த செய்திக்கு விரோதங்கள் வரும் பொழுது அநேகர் அவனை தாக்குவார்கள். அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சுய ஜனத்தாரிடத்திலும் ஆபத்தை சந்திப்பாய், நீ அந்நிய ஜனத்தாரிடத்திலும் ஆபத்தை சந்திப்பாய். அதாவது நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டாம், நான் போகிற போக்கில் சொல்லிட்டே போறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் அழைப்பை நீங்க வாசிச்சு பார்த்தா எரேமியா முதல் அதிகாரத்தில் இருக்கும். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 1, 2, 3 அதிகாரங்கள் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே வசனம் சொல்லும், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ பயப்படாம பேசு. ஆனா நீ சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. நீ பேசணும், ஆனா நீ பேசுறத அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. கேட்டு மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இருக்காது. மாறா உன்னை தாக்குவார்கள், உனக்கு விரோதமா எழும்புவார்கள். ஆனா நான் உன் கூட இருக்கிறேன். இதுதான் செய்தி. இப்ப அந்த மாதிரி தான் இங்கே சொல்றாரு, உன் சுயஜனத்தாரிடத்திலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்து உன்னை நான் என்ன செய்வேன்? விடுதலை ஆக்குவேன். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. இதுதான் முக்கியம், இதுதான் செய்தி. சுவிசேஷம் என்பது என்ன, சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு எங்க ஆண்டவர் பதில் சொல்றார். ஆண்டவருடைய வார்த்தையாக பவுல் என்ன செய்றார்? சொல்ற சுவிசேஷம்னா என்ன? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். சுவிசேஷம் என்பது என்ன? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு எப்படி வருது?
யாத்திரை போகிறதுனால வருதில்ல. தர்ம காரியங்களை செய்யறதுனால பாவ மன்னிப்பு வருகிறது இல்ல. ஆடு மாடு கோழிய பலி கொடுக்கிறதுனால பாவ மன்னிப்பு வருகிறது இல்ல. பாவ மன்னிப்பு எதனால வருகிறது? எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில மனிதனாக வந்து என்னுடைய பாவத்திற்காக வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி எனக்கான பாவ மன்னிப்பை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் அந்த சிலுவையில் செய்த செயலை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அந்த செயலை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன இருக்கிறது? பாவ மன்னிப்பு. அப்ப இதுதான் சுவிசேஷம். என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு. அப்புறம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை, அவர்களுக்கு உரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. பாவ மன்னிப்போடு மட்டுமில்லாமல் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் யார் அப்படின்னா பரிசுத்தவான்கள். நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க? நம்மெல்லாம் யாரு? பரிசுத்தவான்கள். நமக்கு இந்த நல்ல இரட்சகர் சுவிசேஷத்தின் மூலமாய் ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். அந்த சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் இருளை விட்டு, யாரு? சுவிசேஷத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும், ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு என்ன செய்றேன்? அனுப்புகிறேன். இதுதான் இவனுக்கு சொல்லப்பட்ட கடமை. பவுலுடைய கடமை என்ன? ரொம்ப முக்கியம். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது என்ன? சுவிசேஷம்னா நற்செய்தி. எது நற்செய்தி? மனுக்குலத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரம். அந்த பரிகாரம் தான் நற்செய்தி. அந்த பரிகாரத்தை இயேசு தந்திருக்கிறார். அந்த பரிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் இருளில் இருப்பதில்லை, சாத்தானின் அதிகாரத்தில் இருப்பதில்லை. அவர்கள் வெளிச்சத்திற்கு வருகிறார்கள், தேவனிடத்தில் திரும்புகிறார்கள். அவர்கள் கண் திறக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் கண் திறக்கப்பட்டவங்க? யார் கண் திறக்கப்பட்டவங்க? சுவிசேஷத்தை விசுவாசிச்சு தங்கள் வாழ்வை தேவனிடத்திற்கு அர்ப்பணித்து இருளிலிருந்து ஒளிக்கு வந்து தேவனிடத்திற்கு திரும்பி வந்தவர்கள் கண் திறக்கப்பட்டவர்கள். கண் திறக்கப்பட்டவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம எல்லாம் யாரு? அப்போ பவுலுடைய வாழ்வில் செய்தியாக, கடமையாக வெளிப்பட வேண்டியது இதுதான். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் அதனால அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு, அந்த பரம தரிசனத்திற்கு, எந்த பரம தரிசனம்? முந்தின வசனம் நம்ம சொல்லிட்டோம். அந்த பரம தரிசனத்திற்கு, அந்த சுவிசேஷத்தின் செய்தி என்னை எதற்காக இந்த கடவுள் ஏற்படுத்தினாரோ அந்த செய்தியை, கண்களை திறக்கும்படியாக சொல்லப்பட வேண்டிய அந்த செய்தியை நான் இதுவரைக்கும் அந்த தரிசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. 20 வசனத்தை பாருங்க. முன்பு தமஸ்குவிலும், எங்க? தமஸ்குவிலையும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும். அப்போ இந்த பகுதி எல்லாம் யார சொல்லி இருக்குன்னு சொன்னா யூதர்களை சொல்லிருக்கு. தமஸ்குவில் உள்ள யூதர்கள், எருசலேமில் இருக்கிற யூதர்கள், யூதேயாவில் உள்ள யூதர்கள், இவங்களுக்கு எல்லாம் சொன்னது மட்டுமல்லாம பின்பு புறஜாதியாரிடத்திலும், யார்கிட்டையும் போனேன், புறஜாதியாரிடத்திலும் போய் அவர்கள் ஆமா, இதுதான் சுவிசேஷத்தினுடைய விளைவு.
சுவிசேஷத்தை கேட்கிறவருடைய வாழ்வில் உண்டாகிற மாற்றம், சுவிசேஷத்தை தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அவர்கள் மனம் திரும்பி குணப்படவும் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்பட வேண்டும். ராமன் சொல்லுங்களேன். ஆரோக்கியம் என்பது என்ன? மெய்யான ஆரோக்கியம் என்பது என்ன? பாவம் என்கிற வியாதியிலிருந்து குணப்படுறது தான் ஆரோக்கியம். மனம் திரும்புதல் தான் ஆரோக்கியம். அப்ப அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், குணப்பட்டதோடு நின்று விடக்கூடாது. என்னைக்கோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர், என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், அதோட முடிஞ்சிருச்சா? இல்ல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். அப்போ சுவிசேஷம் என் பாவம், என் பாவத்திற்கான விமோசனமா இயேசு இந்த உலகத்துல வந்தார். அப்ப நான் இருளை விட்டு நீங்கினேன், நம்பிக்கை இல்லாத சூழலை விட்டு நீங்கினேன், சாத்தானின் அதிகாரத்தை விட்டு நீங்கினேன், இயேசுவின் அதிகாரத்திற்குள்ள வந்தேன். வந்ததோட முடிஞ்சு போச்சா? இல்ல. நான் வந்ததுக்கு பண்பு வெளிச்சத்தில் நடக்கிறேன், வெளிச்சத்தில் நடக்கிறேன். குணப்பட்டவனாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று நான் யூதருக்கும் பிரசங்கம் பண்ணினேன், புறஜாதிகளுக்கும் என்ன செஞ்சேன்? பிரசங்கம் பண்ணினேன். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க 9ஆம் அதிகாரம் 15-16 சொல்றாரு. இது என் மேல விழுந்த கடமை. என்னது என் மேல விழுந்த கடமை? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என் மேல விழுந்த கடமை. அது யூதரா இருக்கட்டும், கிரேக்கரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லோருக்கும் நான் இயேசுவை அறிவிக்கிறதற்கு கடனாளியாய் நான் என்ன செய்றேன்? இருக்கிறேன். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இதை செய்யக்கூடிய இந்த ப்ராசஸ்ல சில ஊர்களிலே இதை நிறைவேற்ற கூடிய வேளையில் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதாரத்தினால் அவருக்கு பங்களிப்பு செய்கிறதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. சில ஊர்ல ஏற்றுக்கொள்ளவில்லை, சில ஊர்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் சில ஊர்ல அதை தவிர்த்தார், ஏன் சில ஊர்ல ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத இந்த பகுதியில அவர் சொல்றார். மிக குறிப்பா இது என்னுடைய உரிமை. அதுக்கு 14 வசனத்துல எல்லா ஆதாரத்தையும் சொல்லிட்டார். உலக பிரகாரமான ஆதாரம், வேதத்தின்படியான ஆதாரம், கர்த்தருடைய கட்டளை எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்ப சொல்ற இந்த உரிமையா இருந்தும் இந்த உரிமையை நான் நிலைநாட்டாமல், இந்த உரிமையை நான் உரிமை கோராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இப்போ இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 18வது வசனம். ஆதலால் எனக்கு பலன் என்ன? எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். ஒரு என்ன நினைக்கிறாரு? நான் என்னுடைய சொந்த கைகள் வேலை செய்து அந்த வேலையோடு இணைந்து சுவிசேஷத்தை, அதற்கான அந்த செலவை நான் பெற்றுக்கொண்டு, சம்பளத்தை பெற்றுக்கொண்டு வேலை செய்யாமல், அது செலவில்லாமல் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறார்? ஸ்தாபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சரி, இப்போ இதை குறித்து கொரிந்து சபையில வந்தப்போ, கொரிந்து சபையில அவர் வேலை செய்து கொண்டே என்ன செய்யறார்? ஊழியத்தை செய்கிறார். இதை குறித்து என்ன எழுதுறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? ஒரு கேள்வி கேட்கார். தேவனுடைய சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்ணிருக்கேன்? இலவசமா பிரசங்கம் பண்ணதுனால
குற்றம் செய்தேனோ? நான் தப்பு பண்ணிட்டேனா? அப்புறம் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் எப்படி வேற சபையிலிருந்து சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளை அடிச்சேன். இங்க நான் வேலை பார்க்கிறேன், இங்க சம்பளம் வாங்கல, ஆனா வேற ஏதோ ஒரு சபை எனக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கு, நான் அவர்களை கொள்ளையடித்து உங்கள்கிட்ட காசு வாங்காம நான் என்ன செஞ்சேன்? ஊழியத்தை செய்தேன். நான் உங்களோடு இருந்து அப்புறம் சொல்றாரு, நான் வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஊழியத்தை செஞ்சேன். நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு என்னவோ வந்துச்சு, குறைவுபட்ட போது உங்க கூட இருந்து எனக்கு குறைவும் வந்தது. நான் குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். பவுல் ஒரு ஊழியனாய் தான் ஊழியம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பாரமாய் இருக்க விரும்பவில்லை. இதான் சொல்றாரு, உங்களை நான் என்ன செய்ய விரும்பல? உங்களை வருத்தப்படுத்த விரும்பல. நான் ஒருவரையும் எனக்கு குறைவு, நான் குறையா இருக்கனே. நீங்க எல்லாம் வாரீங்களே, நீங்க எல்லாம் வசனத்தை கேட்கீங்களே, என் குறைய நீங்க மீட் பண்றீங்களா அப்படின்னு நான் உங்களை என்ன செய்யல? வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் குறையா இருந்த போது கூட மக்கதோனியால இருந்து சகோதரர் வந்தார்கள், அவர்கள் என் குறைவை நிறைவாக்கினார்கள் சொல்லிட்டு எடுத்து சொல்றாரு, எவ்விதத்திலேயும் எப்படினாலும் உங்களுக்கு பாரமா இராதபடிக்கு உங்களுக்கு நான் என்னவா இருக்க கூடாது? பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். ஏன் இந்த ஜாக்கிரதை? தொடர்ந்து வாசிங்க. அகாய நாட்டின் திசைகளிலே, அதாவது அகாயா அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராவின்ஸ், ஒரு பெரிய மாகாணம். அந்த மாகாணத்துக்குள்ளதான் கொரிந்து பட்டணம் என்ன செய்து வருகிறது. இந்த அகாய நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். அதாவது நீங்க நாம வாசிச்ச இந்த பகுதியிலேயே எடுக்க வேண்டாம், எனக்கு முன்னால இருக்கு, நான் சொல்றேன். இதை ஒரு மேன்மை பாராட்டலா நினைச்சாரு. என்னுடைய மேன்மை பாராட்டலை ஒருவன் அமத்தமாக்குகிறதை பார்க்கிலும் நான் சாகிறது எனக்கு நலமா இருக்குங்க. It's very strong about it, very particular about it. நான் இந்த ஊர்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், ஆனா இந்த ஊர்ல இருந்து எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். ரொம்ப அடமண்டா இருக்கிறார். குறைவே வந்த போதும் அந்த குறைவின் வேலையில கூட அவர்களிடத்துல குறைவை என்ன செய்யல, சொல்லவில்லை. எங்கேயோ இருந்து அவருடைய குறைவை தேவன் என்ன செய்யறார், சந்திக்கிறார். 11வது வசனத்தை பாருங்க. இப்படி சொல்ல வேண்டியது என்ன? இப்படி சொல்ல வேண்டியது என்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலும் உங்க மேல அன்பு இல்லாம உங்களை குத்தி காட்டுறேனா? அதான் இதுக்கு அர்த்தம். உங்களை நான் சிநேகியாததுனால் இதை சொல்லுகிறேனா சொல்றாரு. தேவன் அறிவார். யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். அடுத்த வசனத்தை பாருங்க. மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு. பாத்தீங்களா? இப்ப என்னன்னா, இவரு சொந்த செலவுல ஊழியம் செய்யறாரு, சொந்த முயற்சியில காரியங்களெல்லாம் செய்யறார். அந்த சபையில இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிசோர்ஸும் எதிர்பாராம ஒரு ஊழியம் செய்யறாரு. ஆனா இவருக்கு அங்க யார் இருக்கிறாங்க? விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்க கூடாது? சமயம் கிடைக்காத படிக்கு கிடைக்கவே கூடாது என்கிற நிலையில தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படி அவங்க, அதாவது ஒரு சிலர் என்னை விட அதிகமா மேன்மை பாராட்டுறாங்க. மேன்மை பாராட்டணும்னு நான் தான் பாராட்டணும். அப்படி மேன்மை பாராட்டுகிறவர்கள் என்னை மாதிரி இருந்துட்டு மேன்மை பாராட்டட்டும். மீனிங் என்னன்னா, அவங்க வராங்கல்ல உங்கள்கிட்ட காசு வாங்காம உங்களை தேடி வரட்டும். எப்படி வரட்டும்?
நான் உங்களை உண்மையா நேசிச்சு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எதையுமே நான் பெற்றுக்கொள்ளல. அப்ப என்னைய மாதிரியே உங்களிடத்துல வருகிற எல்லாரும் உண்மையிலே சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டரோட இவங்க ரொம்ப இதா என்ன செய்யறாங்க, ஆத்தும பாரம் அதிகமா இருக்கு, பாஸ்டருக்கு கூட என்ன செய்யல இல்ல, தேடி வராங்கல்ல. தேடி வரவங்க மேன்மை பாராட்டுகிற விஷயத்தில் நான் செய்யறது மாதிரி அவங்க இருந்துட்டு என்ன செய்யட்டும், மேன்மை பாராட்டு. சரி, அதே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13வது வசனத்துல 18வது வசனம் வரைக்கும் வாசிங்க. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாய் இருந்தீர்கள்? இப்போ ஒரு கேள்வி கேட்காரு. இது நம்ம வருகிற காலங்களில் நம்ம பார்ப்போம். மற்ற சபையிலிருந்து நீங்க எதுல குறையா இருந்தீங்க? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. முந்தின அதிகாரத்துல சொல்றாரு, நான் உங்களை வருத்தப்படுத்தவே மாட்டேன், வருத்தப்படுத்த கூடாதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப சொல்றாரு, எப்பா உன்னை வருத்தப்படுத்தாம இருந்ததுதான் என்னுடைய குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னி. இந்த அநியாயத்தை சாமியலா எனக்கு என்ன, இந்த அநியாயத்தை மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வசனம் பாரு. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமா இருக்கிறேன். சொல்ற 3வது தடவை வாரேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதல்ல. வார்த்தை, உங்களுடையதை தேடி நான் வரலப்பா, உங்களையே தேடுகிறேன். உங்களை தேடி தான் வாரேன், என்னதை தேடி வரல. ஐயோ பாஸ்டர் வந்துட்டாரே, பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கணுமே, வீட்டுக்கு வந்தவரை சும்மா அனுப்பக்கூடாது. அதனாலதான் நாங்க இங்க வந்தப்போ ஒரு தீர்மானம் எடுத்தோம், எந்த வீட்லயும் விசிட்டிங் போகும்போது என்ன வாங்கக்கூடாது, காணிக்கை வாங்குவதில்லை அப்படிங்கிற தீர்மானத்தை எடுத்தோம். ஏன் அப்படின்னா, நாங்க எப்போ வரோன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு வர்றது கிடையாது, திடீர்னு வந்து நிற்போம். வந்து நிக்கிற வேலையில நீங்க ஐயோ நம்ம கையில ஒன்றும் இல்லையே, இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு பாஸ்டர் வேற வந்துட்டாரு அப்படின்னு நீங்களும் கைய விசையக்கூடாது. உங்களை தர்ம சங்கடத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்க இங்க வந்தப்போ ஒரு தீர்மானம் எடுத்தோம். விசிட்டிங் போறப்போ என்னது வாங்கக்கூடாது, காணிக்கைகள் வாங்கக்கூடாது. ஒரு சிலர் எங்களுடைய தீர்மானத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு செய்யறத செய்யுங்க. இது ரொம்ப நல்லதா இருக்கும். அதுலதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டிபிஷியலா எதுவும் இருக்க வேண்டாம். நம்முடைய அன்பு உண்மையா என்ன செய்யட்டும், வெளிப்படட்டும். அதற்காக தான் நம்ம இந்த தீர்மானத்தை என்ன செஞ்சோம், எடுத்தோம். இப்ப பவுல் சொல்றாரு, எப்பா நான் உன்கிட்ட இருக்கிற உன் பர்ஸை தேடி நான் என்ன செய்யல, வரல, உன்னைய தேடி வாரேன் சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பிள்ளைகள் அல்ல, பெற்றோருக்கு பிள்ளைகள் கிடையாது, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே என்ன செய்யணுமா, சேர்த்து வைக்க வேண்டும், பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். எங்க அம்மா அப்பா எனக்கு ஒன்றும் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அதெல்லாம் விஷயம் கிடையாது, நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ராமன் சொல்லுங்க, பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகள் வளர்ந்து நல்லா இருக்கட்டும், ஆனா பிள்ளைகளுக்கு நாம பொக்கிஷங்களை என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். நாளைக்கு நம்ம பிள்ளைகள்
எங்க அப்பா எங்க அம்மா எங்களுக்கு ஒண்ணும் செய்யலன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இவர் சொல்றாரு, நான் ஒரு பெற்றோர், உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனோம்னு நான் நினைக்கல, நான் என்னை தருகிறேன். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் அதனால நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ. இந்த வார்த்தை எவ்வளவு ஃபீல் பண்ணி அவர் எழுதியிருப்பாருங்கிறத நீங்க யோசித்து பார்க்கணும். ரொம்ப ரொம்ப, அதாவது சாதாரண வார்த்தைகள் அல்ல. என்ன சொல்றாரு, நான் உங்கள எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு அளவுக்கு நீங்க என் மேல என்ன வைக்கல, அன்பு வைக்கல. அதான் அந்த அளவுக்கு வைக்கலன்னு சொல்றத விட அவ்வளவு குறைவா நீங்க அன்பு கூறுகிறீர்கள். மிகவும் சந்தோஷமாய். அப்படி இருந்தாலும் எப்பா நீ என் மேல அன்பு கூறலனாலும் நான் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இதத்தான் வேறொரு சபைக்கு சொல்லும்போது சொல்லுவாரு, மக்கதோனிய நாட்டு சபைக்கு சொல்லும்போது, உங்களுடைய விசுவாசமாகிய அந்த பலியில பானபலியாய் நான் வார்க்கப்பட்டு போனாலும் உங்களோடு கூட நான் சந்தோஷமாய் மகிழுவேன். அல்லேலூயா. அப்ப இது பவுலுடைய ஒரு தீர்மானம். தொடர்ந்து உள்ள வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. அப்படி ஆகட்டும் நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை. பாருங்களேன், நம்ம வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொன்றிலும் ஏன் இவர் இந்த பிரிவிலேஜ பயன்படுத்தல என்பதற்கு அவர் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்னன்னா, பாரமா இருக்க விரும்பல. ஆனாலும் உபாயம் உள்ளவனாய் இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனும். அப்படி சொல்றாங்களாம். அப்படி சொன்னதை அவர் எழுதுறார். நான் உங்களை எப்படி பிடிச்சேன்னா, ரொம்ப ஒரு ட்ரிக் பண்ணி, அப்படி மாயம் பண்ணி, தந்திர மந்திரம் போட்டு உங்களை அப்படியே என்ன செஞ்சுட்டேன், பிடிச்சிட்டேனோ அப்படி சொல்றாங்க. நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? நான் தேடினதுண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நான் தேடினேனா? நான் அனுப்பினவன் தேடினானா? இதெல்லாம் நடக்கல. ஏன் நடக்கல? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய். நாங்க யாரு? ஒரே ஆவி உடையவர்கள். ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ பவுல் இந்த சபைக்கு மாத்திரம் அல்ல, எபேசு சபையின் மூப்பரிடத்துல பேசும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல அந்த சபையின் மூப்பரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இந்த கைகளே சொந்த கைகள், எங்கள் கைகள் வேலை செய்தது. எபேசு பட்டணத்தில் சொல்றாரு. தெசலோனிக்க பட்டணத்துக்கும் இதை சொல்றாரு பாருங்க. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் கொரிந்து சபைக்கு சொன்ன அதே வார்த்தை யூஸ் பண்றார். உங்களில் ஒருவனுக்கும் நாங்க என்ன இருக்க விரும்பல, பாரமா ஏறாதபடிக்கு பகலும் நாங்க என்ன செஞ்சோம், வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். உங்ககிட்ட நாங்க என்ன செஞ்சோம், பிரசங்கித்தோம். அப்புறம் 3ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை பாருங்க. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும். நாங்க என்ன செய்யல, இலவசமா சாப்பிடல.
உங்களில் ஒருவனுக்கும் ஒருத்தருக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும். இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. என்னது? பிரயாசம். சில நேரம் நாங்க உங்கள்கிட்ட சர்ச்சைக்கு வாரதை குறிச்சு கடிந்து சொல்லும் போது ஒரு சிலர் சொல்றீங்க, எங்க வேலையில இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியல அப்படிங்க. உங்க வேலையில் உள்ள கஷ்டம் எங்களுக்கு தெரியாம இல்லை. நான் சொல்லட்டுமா, லகுவான வேலைன்னு இந்த உலகத்துல ஒரு வேலையே இல்லை. கேட்டு பாருங்க. டைல்ஸ் ஓட்டுறவருக்கு அவருக்குள்ள கஷ்டம், பாடம் நடத்துறவங்களுக்கு அவங்களுக்குள்ள கஷ்டம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டுல இருந்து வேலை பார்க்கறவங்களுக்கு, ஆபீஸ் போய் வேலை பார்த்தாலாவது அந்த 8 மணி நேரத்துல முடிச்சிட்டு பெடி தூக்கிட்டு வந்துடலாம். இந்த வீட்டுல இருந்தா கூட 2-3 மணி நேரம் உட்கார வச்சு வேலையை வாங்குறான். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? எல்லா வேலையிலும் என்ன இருக்கு? கஷ்டம் இருக்கு. ஆனா நமக்கு ஒரு காரியத்திற்காக நேரத்தை ஒதுக்கணும்னு நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நாம ஒதுக்கிடுவோம். நேரத்தை ஒதுக்குற நமக்கு என்னவா இருக்காது? கஷ்டமா இருக்காது. விருப்பம் இருக்கணும். நேரம் இருக்கா இல்லையாங்கிற விஷயம் இல்ல, விருப்பம் இருக்காங்கிறதா என்னது விஷயம். சரி, இவர் சொல்றாரு, இரவும் பகலும் பிரயாசம் இருந்துச்சு, வருத்தம் இருந்துச்சு, வேலை செய்து நாங்க என்ன செஞ்சோம்? சாப்பிட்டோம். இதை ஏன் நாங்க இப்படி செஞ்சோம்? 9வது வசனத்தை, உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல். அதாவது உங்க மேல பாரத்தை வைக்கிறது எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கறதுனால அதை செய்யல. அப்ப எதனால அதை செஞ்சோம்? நீங்கள் எங்களை பின்பற்றும், நீங்க எங்களை பின்பற்றணும். நாங்கள் உங்களுக்கு, நீங்க என்ன செய்யணும்? அதாவது நாங்க சொல்ற வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, நீங்கள் எங்கள் வாழ்க்கையை பின்பற்றும்படி, நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? மாதிரியா இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தோம். இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு சிலர் கஷ்டத்துல இருக்கிறத பார்த்தோம். நிறைய கடன், வட்டி கடன். ஆனா ஒரு உடம்புக்கு முடியல அப்படின்னா சொந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். இந்த ஊருக்கு வந்தது அந்த வார்த்தை நான் கேட்டேன், எனக்கு புதுசு. எங்க ஊர்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல், தனியார் ஆஸ்பத்திரி, அரசு ஆஸ்பத்திரி சொல்லுவாங்க. இங்க வந்து என்ன என்ன ஆஸ்பத்திரி? சொந்த ஆஸ்பத்திரி. சொந்த ஆஸ்பத்திரி அவங்க ஐயா கட்டின ஆஸ்பத்திரி கிடையாது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அப்புறம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒன்றும் இருக்காது, வட்டிக்கு வாங்கி ஃபீஸ் கட்டுவாங்க. சொந்த ஸ்கூலுக்கு தான் போகணும். என்ன ஸ்கூலு? தனியார் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? இந்த லாக்டவுன்லாம் முடிகிற ஸ்டேஜ் வரும்போ இந்த மக்களுக்கு ஒரு முன்மாதிரியை காமிக்கணுங்கிறதுக்காக என் பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தேன். எனக்கு பிரைவேட் ஸ்கூல்ல பணம் கட்டி படிக்க வைக்க முடியாம இல்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகளுக்குள்ள நீங்க நின்று உங்க வாழ்க்கையை நடத்த அறிய வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியை காமிக்க முடியாது செஞ்சோம். அநேகருக்கு புரியல. ஆனா காலம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவர்கள் இல்ல, பாஸ்டர் சொல்றது சரிதான், நான் கடனுக்கு மேல கடனை கொண்டு போய் சேர்க்கிறத விட நான் என்னுடைய நிர்வாகத்தை சரிப்படுத்தி கடனை அடைச்சி கடன் இல்லாம சந்தோஷமா வாழணும். பவுல் இங்க சொல்றாரு, நான் ஏன்
வேலை செஞ்சேன், பிரயாசம் இருந்ததே, வருத்தம் இருந்துச்சே, கஷ்டம் இருந்துச்சே, ஏன் வேலை செஞ்சேன்? என் மக வந்து சொல்லுவா, அப்பா ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறாங்கப்பா, அப்படி இருக்குப்பா, இப்படி இருக்குப்பா, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்கப்பா. நான் சொன்னேன், நீ உலகம் இப்படிதான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. நீ எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் கல்லூரிக்குன்னு போகும்போது எல்லா ஸ்கூல்ல படிச்சவங்களும் எங்க தான் வரணும், ஒரே இடத்துக்கு தான் வரணும். அங்க வந்து நான் சிபிஎஸ்சியில படிச்சேன் அதனால சிபிஎஸ்சி காலேஜ்னு கிடையாது, நான் ஐசிஎஸ்சி படிச்சேன் ஐசிஎஸ்சி காலேஜ் இருக்குன்னு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே கல்லூரி தான். அப்ப வாழ்க்கையில இன்னைக்கு வந்து உலகம் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க மத்தியில நீ எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு உனக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு, பயிற்சி கொடுக்கிறார். அவளுக்கு கஷ்டம் இல்லாம இல்ல, ஒரு சில டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுக்கவும் இல்லை, பல நெருக்கடிகளை சந்திச்சா. ஆனால் நான் கூட சில நேரம் நினைச்சிருக்கிறேன், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, அப்படிலாம் நினைச்சிருக்கிறேன். ஆனா அவளை கர்த்தர் உருவாக்குனாரு, பழக்குவித்தாரு, நல்ல மதிப்பெண்களோடு பாஸ் பண்றதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றாரு, எங்களை நீங்க என்ன செய்யணும், பின்பற்றணும். என்னைக்குமே நமக்கு இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், பழகணும். இருக்கிற சூழல்ல மனரம்யமா இருக்க கத்துக்கிடணும். நம்ம இருக்கிற சூழலை சிறப்பா எப்படி வச்சுக்கலாங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு ஆராதனை சொன்னாங்க பாருங்க, இருக்கிறத விட்டுட்டு இல்லாதவைகள் மேல் உன் கண்களை பறக்க விடுகிறது என்ன, அது சரி வராது. அது உனக்கு என்னைக்குமே நிம்மதியை தராது, என்னைக்குமே உனக்கு திருப்தியை தராது, சந்தோஷத்தை தராது. பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். நானும் நிறைய பேச வேண்டியிருக்கு, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, மீதம் உள்ளது நம்ம வருகிற வாரங்கள்ல தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை செய்யும் பொழுது எல்லாருமே இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இதை செய்யல. என்னைய மாதிரியே எல்லா ஊழியக்காரரும் ஒரு இடத்துலயும் ஒண்ணு வாங்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இதை குறித்து ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய விதத்துல பேசக்கூடிய அநேகர் பெருகிட்டாங்க. எங்கேயுமே வேதத்துல சுவிசேஷத்தினால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பேசினாலும் அதனுடைய ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் போல அதனுடைய 2 பக்கங்களே அவர் என்ன செய்வார், பேசுவார். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இதை செய்ததற்கு காரணம் 2 காரணங்களை நம்ம இன்னைக்கு சொன்னோம். ஒண்ணு, அவர் யார் மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருந்தாரோ அவர்களை பாரப்படுத்தக்கூடிய நிலைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இது வேறு வார்த்தையில சொல்லுவோம்னு சொன்னா, அவர்களுடைய பொருளாதார சூழல் அவர்களுக்கு அதிக நெருக்கடியான ஒரு சூழலா இருக்கும் பொழுது நம்மையும் அவர்கள் தாங்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் அவர்களுக்கு ஒரு அடிஷனல் பாரமா என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தார். 2வது ஒரு காரணம் சொன்னாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, தெசலோனிக்கருக்கு சொல்லும்போ உங்களுக்கு நாங்கள் மாதிரிகளா இருக்கும்படி. எப்படி ஏன்னா அதே ஊர்ல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் பேரு கர்த்தருக்குள்ள இருந்தவங்க செத்து போயிட்டாங்க, சொந்தக்காரங்க அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே ஒரு கடிதம் எழுதுறாரு,
இப்படி ஏன் புறஜாதிகளைப் போல அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அவர் வரும் பொழுது முதல்ல அவங்க தான் வருவாங்க. அப்புறம் நம்ம அவங்கள நோக்கி போய் இப்படி நம்ம கர்த்தரோடு கூட இருப்போம், இந்த வார்த்தைகளினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க தேற்றுங்கள்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த லெட்டர் எழுதும் போது என்னன்னா, ஒரு குரூப் அவர் தான் வரப்போறாரே, நம்ம வேலை செய்யணுமா அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு, வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், கஷ்டமாயிரும். எனக்கு எப்பயுமே இது ஒரு ஞாபகம் வரும். நான் முத பைபிள் காலேஜுக்கு போகும்போது எங்க சபையில ஒரு அண்ணன் இருந்தார். அவரு, நீ பைபிள் காலேஜ் போறியா? ஆமா, நான் போகணுன்னு இருக்கிறேன், நான் ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்கு, நான் போகணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னாரு, நீ இப்ப பைபிள் காலேஜுக்கு போறன்னு வை, நீ பைபிள் காலேஜில் போய் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல ஆண்டவர் வந்துட்டாருன்னா, எப்போ நீ பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற நேரம் ஆண்டவர் வந்துட்டாருன்னா, அதுக்கு முன்னால ஒன்ன கொண்டு சில ஆத்துமாக்களை ரட்சிக்கணும்னு வச்சிருந்திருப்பார். அத நீ நிறைவேற்றாம போயிருவ, நீ ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். எனக்கு அப்ப ரொம்ப விவரம் எல்லாம் தெரியாது. எனக்குடா என்னடா அது, இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்ட்டு நான் போய் பாஸ்டர் வீட்டில் போய் பேசுறேன், இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, அவன் கிடக்குறான் முட்டா பைய, நீ போ. என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் படிச்சுட்டு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு யார் என்னை பைபிள் காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொன்னாரோ அவரு போய் படிச்சு இன்னைக்கு ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டரா இருக்கிறாரு. இந்த குரூப் கடவுள் தான் வர போறாரு, வேலை எல்லாம் செய்ய வேண்டியதில்லைன்னு ஒரு குரூப் முடிவு பண்ணிட்டு, அதுக்குதான் அவர் எழுதுறாரு, எப்பா நீ வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாது. எப்படி? வேலை செய்யலைன்னா சாப்பிடாத, நீ வேலை செய்யணும். வீண் அலுவல்காரரா ஊர் சுத்தி தெரியக்கூடாது, நீ வேலை பார்க்கணும், வேலை பார்க்கலன்னா சாப்பிடாத. அதனாலதான் அங்க எழுதுறாரு, நாங்க எவ்வளவு பிரயாசப்பட்டோம், நாங்க எவ்வளவு பாடுபட்டு ஊழியம் செஞ்சோம், இதெல்லாம் எதுக்கு? உங்கள்கிட்ட காசை வாங்க முடியாம கிடையாது, உங்களுக்கு நாங்க மாதிரியா இருக்கும்படியா. சரி, இதை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு நெகேமியாவின் புத்தகத்தை ஞாபகம் வந்துச்சு. அந்த நெகேமியாவின் புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம். நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம வாசிச்சு அதுல இருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி நாம முடிக்க போறோம். அதாவது பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன். இந்த நெகேமியா ராஜாவுக்கு பர்சனல் செக்ரட்டரியா, பானபாத்திரக்காரனா இருந்தான். ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. எருசலேம்ல இருந்து மக்கள் வராங்க, அவங்கள்ட்ட எருசலேமனுடைய நலனை விசாரிக்கிறான். அவங்க சொல்றாங்க, அலங்கம்லாம் இடிஞ்சு கிடக்கு, மக்கள் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு பெரிய பாரம். பல நாளா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி துக்கப்பட்டு அழுது, ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல இறங்கும் என்று சொல்லி ஆத்தும பாரத்தோடு, ஜனத்தின் மீதான பாரத்தோடு கூட அவன் புலம்பி அழுறான். ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ராஜா கேட்காரு, எப்ப நீ உன் முகம் எப்பயும் போல இல்லையே, சோகமா இருக்க, என்ன பிரச்சனை? அப்ப அரசன்ட்ட விஷயத்த சொல்றான். அப்ப அரசன் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். நீ என்ன செய், போய் பழுது பார்க்க வேண்டிய வேலையை பழுது பார்த்து
முடித்து திரும்பி வா. அப்போ அவனை அனுப்பும்போது சும்மா அனுப்பல, அவனை அனுப்பும்போது யூதேயா தேசத்துக்கு கவர்னரா அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரு? ஆமா, கவர்னர். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் இருக்கிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா ஒரு கவர்னர் இருக்கிறது மாதிரி அவன், அதாவது இந்த கவர்னர் கூட எலெக்டட் போஸ்ட் கிடையாது, டெமோக்ரஸியுடைய ஃபங்க்ஷன் வேற மாதிரி. இவன் அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய நிலையில ஒரு கவர்னரா என்ன செய்யறாரு? அனுப்பப்படுகிறார். இப்போ அவர் வந்து மக்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலையை பார்க்குறாங்க. இதில் தான் 5ஆம் அதிகாரம் வருது. 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. நான் யூதா தேசத்திலே அதிபதியா இருக்கும்படி ராஜாவாகிய அர்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. இப்போ இவர் எழுதக்கூடிய இந்த காலகட்டத்துல 12 வருஷம் ஆயிருச்சு. இவர் சொல்றாரு, இந்த 12 ஆண்டு காலம் எங்களுக்குன்னு ஒரு படி இருக்கு. அதாவது அரசன் எங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் வேற, அது போக நாங்க இருக்கக்கூடிய ஊர்ல, நாங்க இருக்கக்கூடிய மாகாணம் எங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? படி கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம்னு சொன்னா, இங்க கவர்னர் இருக்கிறார் சொன்னா, கவர்னருடைய செலவினங்கள், கவர்னர் இங்க இருந்து செய்யக்கூடிய செலவினங்கள் அனைத்துக்கும் பொறுப்பு யாருன்னா அந்த சம்பந்தப்பட்ட மாநிலம். இந்த மாநிலம் தான் அவருக்கான பணத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்ப இங்கே வசனம் சொல்லுகிறது, அதிபதிகள் வாங்கக்கூடிய படியை நாங்க என்ன செய்யல? வாங்கி சாப்பிடல. ஏன் அப்படி செய்யல? அடுத்த வசனத்தை பாருங்க. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமா இருந்து, எனக்கு முன்னால இருந்தவங்க எப்படி இருந்தாங்க? ஜனங்களுக்கு பாரமா இருந்தார்கள். அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல், அது மட்டும் இல்லாம 40 சேக்கல் வெள்ளி வாங்கினாங்க. அவர்கள் வேலைக்காரர் முதலா அவர்கள் வேலைக்காரர் வரைக்கும் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். அதாவது அதிகாரி கூட அதிகாரம் பண்ண மாட்டான். இந்த அதிகாரிக்கு எடுபடியா வரான் பாருங்க, அவன் அட்ராசிட்டி தாங்காது. அவன் தான் பெரிய நாட்டாம மாதிரி என்ன செய்வான்? என்ன? ஆமா, அதிகாரி கூட ரொம்ப ஜென்டிலா வந்துட்டு ஜென்டிலா போயிடுவாரு. அவருக்கு முன்னால வந்து பண்ற ஆட்களுடைய அட்டகாசம் தான் தாங்காது. சொல்றாரு, அதிகாரிகளும் அதிகாரம் பண்ணா, அதிகாரிகளுடைய வேலைக்காரனும் என்ன செஞ்சான்? அதிகாரம் பண்ணாங்க. நானும் தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு அற்புதமான வார்த்தை. நான் தேவனுக்கு பயப்பட்டேன், அதனால நான் இப்படி செய்யல. அடுத்து, ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நாங்க வந்த வேலையை நிறைவேற்றுகிறது தான் எங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அலங்கம் இடிபட்டது மட்டுமல்ல, மக்களுடைய வாழ்க்கை தரத்திலும் நிறைய மாற்றம் பண்ண வேண்டியிருக்கு. உள்ள இருக்கிற ஆளுக்குள்ளேயே கடனுக்கு வட்டிக்கு எல்லாம் கொடுத்து ஒருத்தன் அடிமைப்படுத்தக்கூடிய முட்டாள்தனமான ஒரு சூழல் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரமா இருக்கக்கூடிய சூழல் நிறைய நடக்கு. ஜனங்களுக்குள் ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்படுத்துறதை விட்டுட்டு நான் வயல் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணல, அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என்னுடைய முழு உழைப்பையும் அலங்கத்தின் வேலைக்காக நான் செலவு பண்ணினேன். என் வேலைக்காரரும் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். அந்த வேலைக்கு என்ன செஞ்சாங்க? அதாவது என்ன சொல்றாரு? நானும் அதிகாரம் பண்ணல, என் வேலைக்காரங்களும் அதிகாரம் பண்ணல. பொதுவா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அங்கங்க கையூட்டு எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கீழ்மட்டத்திலேயே முடியறது கிடையாது.
இது அப்படி தொடர்கதையா ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு பகுதிக்கு போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அங்கங்க 1-2 பேர் அத்தி பூத்தார் போல் 1-2 நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் அங்கிட்டு நீட்டாம வேலை ஆகாது. ஆகணும்னா நீங்க பொறுமையா இருக்கணும். வேலை ஆகும், காசே கொடுக்காம வேலை ஆகும். ஆனா 2 மாசமும் ஆகலாம், 2 வருஷமும் ஆகலாம். சொல்றான், நானும் வாங்கல, என் வேலைக்காரங்களும் வாங்கல. அடுத்த வசனத்தை பாருங்க. யூதர மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற இடத்திலிருந்து நாங்க எங்களுக்கு எவ்வளவு செலவு இருந்துச்சுங்கிற சொல்றாரு. இவ்வளோ பேர் 150 பேர் டெய்லி எங்க கூட சாப்பிட்டாங்க. மற்ற பக்கத்துல இருந்த நாட்டுக்காரவங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்காக எங்கள்கிட்ட அலுவல் ரீதியா வந்துட்டு போனவங்க அவங்களும் எங்க கூட சாப்பிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு காளை, முதல் 6 ஆடு, அப்புறம் பட்சிகள், சிக்கனு, அது என்னென்ன பட்சி வறுத்து போட்டாங்களா, அவிச்சு போட்டாங்களா, எப்படி போட்டாங்கன்னு தெரியாது, எல்லாம் இருந்துச்சு. 10 நாளைக்கு திராட்சை ரசம் நிறைய செலவு பண்ணுச்சு. இதெல்லாம் இவ்வளவு செலவு எனக்கு இருந்தும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமா இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. அதாவது முதல்ல சொன்னாரு, நான் தேவனுக்கு பயப்பட்டதுனால இதை செய்யல. 2வது சொல்றாரு, இந்த ஜனங்களுடைய பாடு எனக்கு தெரியும். ஏன்னா இவன் அரசனிடத்துல ஜாலியா இருந்துட்டு இருக்க வேண்டியவன். ஆனா இவன் உள்ளத்தின் பாரம் இவனை வேலை செய்ய தூண்டி தள்ளி கொண்டு வச்சிருக்கு. அந்த பாரத்தை அவன் கடைசி வரைக்கும் செயல்படுத்தினான். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜனங்கள் பட்ட பாடு கடினமாய் இருந்தபடியினால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கல. 19 வசனம் சொல்றான், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படி எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நான் சொல்றேன், அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை தான் எதிர்பார்த்தான். சுவிசேஷத்து நிமித்தம் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட பயனாளர்கள் எனக்கு பயனை தங்களுடைய வருமானங்களின் மூலமாக திருப்பி செலுத்துகிறத விட என் சொந்த செலவில் இவர்களுக்கு பாரமாயிராமல் நான் கஷ்டப்பட்டு இவர்களோடு கூட இணைந்து இவர்களுக்கான ஊழியத்தை செய்யும் பொழுது எனக்கான பலனை கர்த்தர் தருவார். நல்ல ஒரு தலைவன், பாரமுள்ள ஒரு தலைவன், அவன் ஜனங்களிடத்திலிருந்து தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை விட ஜனங்களுக்கு தன்னை எவ்விதமாக அர்ப்பணிக்க முடியும் என்பதை அவன் பார்ப்பான். இது ஒரு ஊழியனுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது தேவையான ஒண்ணு. நீங்க வேலை செய்யற இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும், உண்மைதான், நீங்க சம்பளத்துக்கு தான் போறீங்க. ஆனா நீங்க இருக்கக்கூடிய உத்தியோகத்துல இதில் எனக்கு என்ன லாபம் என்கிற அந்த அடிப்படையில நீங்க வேலையை செய்யக்கூடாது. மாறாக உங்களை நம்பி கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை முழு உத்தரவாதத்தோடு செய்கிறதற்கு நீங்க முனைப்பு காட்ட வேண்டும். மற்ற காரியங்கள் உங்களை தேடி வரும். நெகேமியா சொன்ன மாதிரி, நான் கர்த்தருக்கு பயந்தவன், ஜனங்களுடைய நிலைமையை அறிந்தவன். இதுதான் நமக்கு தேவை. உன்னுடைய வீட்டிலயா இருக்கட்டும், நீ தொழில் செய்யறதால இடத்துல இருக்கட்டும், நீ படிக்கிற இடத்துல இருக்கட்டும், எங்கேயும் நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்கிற நிலையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழலையும் நீ புரிந்திருந்தாயானால் நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவாய், நீ தோல்வி அடையவே மாட்டாய். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பயன்படுத்துவதற்கு முன்பதாக தன் ஜனத்தினுடைய நிலைமை என்ன என்பதை ஆழமாய் உணர்ந்திருந்தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்வு சூழலிலும் நம்முடைய உரிமைகளை முன்னெடுத்து செல்வதற்கு முன்பதாக நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன, இதில் நான் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 8ஆம் அதிகாரம் துவக்கத்துல சொல்றாரு. அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும், அன்போ பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். கட்டி எழுப்புகிறவன் தன்னையே பார்த்து கொண்டிருக்க மாட்டான். கட்டி எழுப்புகிறவன் தன்னை சுற்றி இருக்கிறவருடைய நலனை பார்ப்பான். அன்பின் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல எங்களுடைய வாழ்விலும் உம்மை மகிமைப்படுத்துகிற கிருபைகள் உண்டாகும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.